வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகிற நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 5 கார்கள் வந்து பார்க்க போகிறோம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 4 லட்சத்தில் ஆரம்பித்து 10 லட்சம் ரூபாய் அதற்குள்ள விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு 5 கார்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் வந்து செர்வோ அப்படிங்கிற ஒரு கார் வந்து அப்கமிங் லைனப்பில் வந்து இருக்குது. மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கும் வந்து அவங்க வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. 2025 முதல் எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னொரு புறம் வந்து மாருதி சுசுகியோட பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள், ஒரு ஹேஷ்பேக் கார்கள் அப்படின்னாலே மாருதி கார்கள் தான் பெரும்பாலான மக்கள் வந்து வாங்குவாங்க. அந்த வகையில் செர்வோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி ஹேஷ்பேக் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்கமிங்கில் வந்து இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும். சின்ன கார் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக வந்து வசதிகள் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு விலைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு செர்வோ வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். பெட்ரோல் வேரியன்ட் மட்டும் விற்பனைக்கு வந்து வரும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜும் வந்து இந்த கார் வந்து அதிகமாக கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. 26 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காருக்காக வந்து புதுசாக ஒரு 1 லிட்டரில் வந்து நியூ இன்ஜின் வந்து இந்த காருக்காக வந்து உருவாக்கி இருக்கதா வந்து சொல்கிறாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து நானோ வந்து கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார், விலை கம்மியான கார் அப்படின்னு ஒரு தப்பான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து சக்ஸஸ் ஆகலை. பட் வந்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள், சின்ன கார்களுக்கு இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதற்கு வந்து உதாரணம் எம்ஜியில் வந்து கோமெட் வந்து இருக்கு. அந்த மாதிரி கோமெட் போன்ற கார்களுக்கு வந்து போட்டியாக தான் இந்த செர்வோ வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. கார் வந்து சைஸ் வைஸ் சின்னதாக இருந்தாலுமே கூட டிசைன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காக, நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்குது. இந்த காரில் வந்து ஃபியூச்சரில் எலக்ட்ரிக்கும் வந்து கொண்டு வரக்கூடிய பிளானில் மாருதி சுசுகி வந்து இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவில் வந்து கைட் அப்படிங்கிற ஒரு காரும் வந்து அப்கமிங்கில் வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து டாடா மோட்டார்ஸில் வந்து ஒரு சின்ன ரக கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டியாகோ வந்து இருக்குது. டியாகோ வந்து ஒரு ஹேஷ்பேக் ரகத்தில் வரக்கூடிய ஒரு காரு. அடுத்து டிகார் வந்து இருக்குது. அந்த டியாகோவுடைய ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய மாடல் தான் வந்து டிகாரு. இப்போ அந்த டிகார் மாதிரியே வந்து இந்த கைட் அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு. இப்போ வந்து ஹோண்டா அமேஸ் நமக்கு வந்து தெரியும். அந்த காம்பாக்ட் செடானை விட இன்னும் சின்ன சைஸில் ஒரு மைக்ரோ செடான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கைட் அப்படிங்கிற காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 1.0 லிட்டர் டீசல் இன்ஜின், 2 இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் வந்து இருக்கும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து வராது. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஏர் பேகு, ஏபிஎஸ், எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தோம்னா பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 16 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். டீசலை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் வந்து ஒரு 4 லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டாப் மாடல் வந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து விலையில் இந்த கைட் கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸ்வாகனில் வந்து அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து வரப்போகுது. ஆல்ரெடியே வந்து போலோ அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனையில் வந்து இருந்துச்சு. பட் அந்த கார் வந்து நல்ல கார் தான். பட் அதை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. அப்போ அந்த போலோவுக்கு மாற்றா அப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இது வந்து போலோ விட சைஸ் வைஸ் வந்து இன்னும் குட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு வந்து ஃபோக்ஸ்வாகன் பொறுத்த வரைக்கும் டைகர், விர்டஸ் இந்த 2 கார்கள் மட்டும்தான் விற்பனையில் வந்து இருக்குது. ஸோ இதற்கு முன்னோடியாக ஒரு கம்மியான விலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல் வந்து 5 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து வென்யூ காரில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் இல்லாமல் ஒரு அடுத்த தலைமுறையை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் வென்யூ வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொடுத்து இந்த வென்யூ காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா வென்யூ இருக்கிறது வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் நிசானில் மேக்னைட் இருக்குது, டாட்டாவில் நெக்ஸான் வந்து இருக்குது. இப்போ இந்த 2 கார்களுக்கும் வந்து ஸ்ட்ராங்கான போட்டியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் வைஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டு டிசைன் வந்து டோட்டலாக நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டாலான ஃப்ரண்ட்டு பம்பர் வந்து வருது. ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து நமக்கு வந்து வருது. இப்போ கிரெட்டா, அல்கசார் இந்த மாதிரி கார்களில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து அப்டேட் பண்ணாங்க. அந்த கார்களில் வர மாதிரி வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வென்யூக்காகவே வந்து புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீலோட டிசைனும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்குது. டெய்ல்
ஹெட்லைட் வந்து ஹரிசான்லா 2 பீஸில் வந்து வர மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரூஃப் ரைல்ஸு வந்து வருது. கிரில்லும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கிரில் வந்து வென்யூக்காக வந்து டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. வசதிகளும் வந்து நிறைய அந்த காரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பனரோமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய லார்ஜ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆம்ரெஸ்டையும் வந்து அதோட டிசைன் வந்து ரிவைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1 அடாஸ் டெக்னாலஜி வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் விற்பனையில் இருக்க எல்லா கார்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து டிசைன் வைஸ் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்து நல்லா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி வென்யூ காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜின் ஆப்ஷனில் வந்து கை வைக்கல. 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், இந்த ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வரும், 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வரும், 7 ஸ்பீடு டிசிடி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கியா வந்து சைரோஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த சைரோஸ் அப்படிங்கிற காரை வந்து சோனட்டுக்கு கொஞ்சம் மேலே, அதே நேரம் வந்து செல்டோஸ்க்கு கொஞ்சம் கீழே இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் வந்து பண்ண போகிறாங்க. இதோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூனிக்காக இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆன இமேஜஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு பாக்ஸி டைப்பில் வந்து ஒரு டிசைன் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நீட் லுக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் வந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷன் மாடல் அப்படின்னு வரும்பொழுது நல்ல இடவசதியோடு வந்து இருக்க போகுது. சேம் டைம் வந்து டிசைன் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து இந்த கார் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இந்த காரோட டிசைன் பொறுத்த வரைக்கும் வெர்டிகலாக வர மாதிரி எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டாப் வேரியண்ட்டில் வந்து நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், 360 டிகிரி கேமரா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 2 பீஸில் நமக்கு வந்து எல்இடி டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிஷின்டு அலாய் வீல்ஸ் வந்து வரும். அதே மாதிரி ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா 10.25 இன்ச்சில் நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து வருது. வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பனரோமிக் சன்ரூஃப் ஃபியூச்சர் வந்து இந்த காரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடாஸ் டெக்னாலஜியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர எல்லா கார்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அடாஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பிரைமரியாகவே வந்து கொடுக்குறாங்க. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியான கார்களில் லெவல் 2க்கு போகிறாங்க, மற்ற கார்களில் லெவல் 1ல் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த வரப்போகிற காரில் அநேகமாக நம்ம வந்து லெவல் 1 அடாஸ் டெக்னாலஜி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ வந்து அடாஸுங்கிறது எக்கச்சக்கமான சென்சார்ஸ், நம்மளுடைய சேஃப்டிக்காக எந்த ஒரு விபத்தும் நடக்காத மாதிரி வந்து நம்ம கலாட் பண்ணுற மாதிரியான எக்கச்சக்கமான சென்சார்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு அடாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து இந்த சைரோஸ் காரில் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து வரும். ஏஎம்2 யூனிட்ஸும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டாப் மாடலில் வந்து வரும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஆல்ரெடியே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கக்கூடிய மாருதி சுசுக்கியில் இருக்கக்கூடிய ஒரு காரை அப்படின்னா வேகனாரை வந்து நம்ம வந்து சொல்லலாம். வேகனார் வந்து வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா வேகனார் வந்து செட் ஆகும். ஏன்னா மற்ற ஹேட்ச்பேக் கார்களில் உள்ள அவங்க வந்து குனிஞ்சு உட்காரத்துக்கு சிரமப்படுவாங்க. பட் வேகனார் ஓரளவுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேகனார் தொடர்ந்து வந்து அந்த அதிக விற்பனையாகக்கூடிய கார்களில் டாப் 10க்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் சரிவை வந்து சந்திச்சிட்டு இருக்கு வேகனார். ஏன்னா வந்து மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் சேஃப்டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டிசைன் வைஸும் வந்து பார்க்குறதுக்கும் கார் வந்து நல்லா யூனிக்காக நல்லா ப்ரீமியமாக வந்து இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த வேகனாருடைய மார்க்கெட்டை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பேஸ் மாடல் வந்து 6 லட்சம் ரூபாயில் வந்து கியா வந்து இந்த சைரோஸ் காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. நன்றி.